நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மேம், இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்துட்டு மாங்காய் இப்ப சீசன் ஆரம்பிச்சாச்சு. மாங்காய் சாம்பார், வாழைக்காய் கல்யாண கறி. ஆமா, கல்யாணத்துல எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போடுவாங்க. வாழைக்காய் கறி அண்ட் கல்யாணத்துல இருக்கிற டிஃப்ரெண்டான ரசம், கல்யாண ரசம். அப்ப இன்னைக்கு வந்து தடவிடலாம் இருக்கு, கல்யாணத்துக்கான ரெசிபி ரெடி ஆகுது. ஆமா. ஓகே, சோ சாம்பார், ரசம், காய் எல்லாமே கலந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன மேம் சமைக்க போறீங்க? சாம்பார் ரெடி பண்ணலாம்ப்பா. மாங்காய் சீசன் ஆரம்பிச்சதுனாலே மாங்காய் கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம சாப்பிட முடியும். அதுல போன சீசன் போதுதான் லாஸ்ட்ல தான் வந்து மாங்காய் சாதம் பண்ணினோம் நம்ம. ஆமா, இந்த சீசன் முடியறதுக்குள்ள இன்னும் மாங்காய்ல என்னெல்லாம் இருக்கும் செஞ்சிடலாம். மாம்பழத்துல மோர் குழம்பு பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கப்பா. கடுகு, மிளகாத்தூள் கொடுங்கப்பா. ஒரு 7 மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி, வெந்தயம் 2, வெங்காயம் கொடுங்கப்பா. இது வெங்காயம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க, வேண்டானா முருங்கைக்காயும் மாங்காயும் மட்டுமே போட்டு கூட பண்ணலாம். இது ஒரு தனி வாசனையா இருக்கும். இதுவும் நல்லா செவந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் செவக்கணும், அப்பதான் வாசனையா இருக்கும் சாம்பார். கருவேப்பிலை போடணும். தக்காளி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, மிளகாய் வத்தல், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தாங்க. ஸோ அதோட வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. மாங்காமா, இதுக்கு வந்து நம்ம புளி விட மாட்டோம். இந்த மாங்கால இருக்கிற புளிப்பு தான் சாம்பாருக்கு. ஸோ கொஞ்சம் நல்ல புளிக்கிற மாங்காவா வாங்கி பண்ணிடணும். கொஞ்சமா மஞ்சள் பொடி கொடுக்கும். தண்ணி தாங்கப்பா. சாம்பார் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம். சாம்பார் பொடி, உப்புமா, இது நல்லா கொதிக்கட்டும். காயெல்லாமும் வேகணும். ஓகே, சாம்பார் கொதிக்கணும். ஆமா, பொரியல் வேணுங்கிறத ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பொடி பண்ணிக்கணும், அதை மட்டும் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதைப்பா. நம்மள்ட்ட இப்போ ஒரு வாழைக்காய் தான் இது பண்ணிருக்கோம், அதனால 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலை பருப்பு,
மிளகாய் வத்தல். இது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்காய் ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா பொடி மாஸ் பண்ணியிருக்கோம், வாழைக்காய் பொடி மாஸ். வாழைக்காயில் இப்படியும் டீப் ரோஸ்ட் தவிர இப்படியும் ஒரு காய் பண்ணலாம். வாழைக்காய் வேக விட்டுலாமாப்பா. புளி தாங்கப்பா, ஊற வச்சு வச்சிருக்கேன். வாழைக்காய் வந்து எப்பயும் கடுக்கும். எதர் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா புளி இல்லைன்னா தயிர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, இது வேகட்டும். சாம்பார் மணமா இருக்கா? நல்லா. இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம்ப்பா. ரெடி ஆயிடுச்சுமா? ஓகே, இது வேகணும். தனியா, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து காயோட கொஞ்சம் புளி கரைச்சல் விட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிருக்காங்க. சாம்பார் நல்லா புளி இது மாங்காய் பார்த்தீங்கன்னா இப்படி மசிஞ்சிட்டு வரும், தெரியுதா? சாம்பார் ரெடி. ஆக்சுவலி நல்ல மாங்காவா இருந்தா சீக்கிரம் இதாயிடும். ஆட் பண்ண வேண்டிய பருப்பு போடலாமாப்பா? துவரம் பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். நல்லா குழைய வேக வச்சு வச்சிருக்கேன்ப்பா. பருப்போட கொஞ்ச நாள் கொதிக்கட்டும். வாழைக்காவும் நல்லா வெந்துடுச்சுப்பா. ஓகே, இப்போ இதை வடிகட்டிடலாம். இது என்ன, இது மேல ஒரு பிசு பிசுப்பு இருக்கும், அது போறதுக்கோசம் போருமா. சாம்பாரை இறக்கிடலாம்ப்பா, கொத்தமல்லி போட்டிடலாம். முடிஞ்சது. அது நல்ல ஜோரா சாம்பார் வாசனை ஜோரா இருக்கு. ரசத்துக்கு எப்படின்னா இதுக்கும் புளி கிடையாது,
நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வேக வச்ச, அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வாழைக்காய், அதோட வந்து கொஞ்சம் புளி கரைச்சல், மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்ச காயை இப்போ அந்த கலவையில் சேர்த்து வதக்கினாங்க. அதோட வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அரைச்சி வச்ச மசாலா, மல்லி, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த பொடியையும் கலந்து இப்போ வதக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. கொஞ்ச நாள் இதில் இருக்கட்டும், நம்ம இதுக்கு விடலாம். பருப்பு ஜலம் வேணும்ப்பா.